கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகீவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகீவை நோக்கி மெதுவாய் இறங்கி வா என்றும் பத்திரமாய் இறங்கி வா என்றும் விழுந்து விடாதே என்று கிறிஸ்து சொல்லவில்லை. சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார். கர்த்தருடைய அழைப்பு தாழ்மையான ஒரு அழைப்பு மட்டுமல்ல, துரிதமான ஒரு அழைப்பு. நீங்கள் பெருமையிலே முரண்டு பிடித்து கொண்டிருக்கக்கூடாது. உங்களை தாழ்த்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழைப்பில் உள்ள அவசரத்தினை நாம் உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். அடிமட்டத்தில் உள்ள மக்கள்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேருவார்கள் என்பதே அநேகரின் தவறான எண்ணமாயிருக்கிறது. கிறிஸ்தவனாகிவிட்டால் அந்தஸ்து குறைந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். குலம், கோத்திரம், ஜாதி என்று பெருமை பாராட்டி வரட்டு கௌரவங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பூமியில் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தையும் இழந்து போவார்கள். சகேயு சமுதாயத்தில் ஆயக்காரனின் தலைவனாயிருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவனும் கீழே இறங்கி வந்தே ஆக வேண்டும். உங்களை ரட்சிக்க வந்தவர் எவ்வளவு தியாகத்தோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். தேவகுமாரனானவர் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். எந்த மனுஷனும் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு உதவி செய்யும் என்று இறங்கி வரும்போது கிறிஸ்து அவனது பாவங்களை மன்னித்து அவனை நிச்சயம் ரட்சிப்பார். ஆயக்காரன் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினான். தன் கண்களை கூட வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். இங்கே கிறிஸ்து சகேவை நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று அழைத்த அழைப்பிலே ஒரு துரிதத்தை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய காரியம் அவசரமானது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை துரிதப்படுத்துங்கள். அபிஷேகத்தை துரிதப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதை துரிதப்படுத்துங்கள். நம்முடைய மரணத்துக்கு அப்பால் நித்திய பேரின்ப வாழ்க்கை உண்டு என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்களும் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் சுவிசேஷ ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.